ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் போளி எப்படி தயாரிக்குதுன்னு பார்ப்போம். சுலபமான முறையில் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே ஒரு 5 6 வரும் போளி. ஒரு கப்பு மைதா, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக முன்னையும் பின்னையும் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்தா லப்பர் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா ஊற வச்சிடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும் போளி. நல்லா பிரித்து சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறின பதத்தை பாருங்கள். நம்ம கையில் தொட்டோன்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பார்த்தீங்களா, தொட்டால் ஒட்டவே இல்லையா? அதுக்கப்புறம் வாங்க பூரணம் ரெடி பண்ணலாம். 1 கப்பு தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப்பு வெல்லத்தையும் அதோடு போட்டு நல்லா கலக்கி, தண்ணி விட்டு கலக்கி பூரணம் மாதிரி ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம திரட்டி இந்த உருண்டை பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ளே ஒன்று வச்சு நல்லா முன்னையும் பின்னையும் திரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோன்னா இது சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வயிறும் ரொம்பும். ஆனால் இது மைதா மாவில் செஞ்சால் தான் நல்லதுன்றாங்க. ஆனால் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி